அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பகவானின் பலத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுலேயும் இந்த குரு பகவானுடைய அதை ஆட்சி படுறமான மீன இலக்கணம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ காலபுருஷ தத்துவப்படி தனுசு 9ஆம் இடமாகும். அந்த இடத்துல குரு ஆட்சி பெறுகிறார். அந்த இடம் பாக்கியத்தை குறிக்கும் இடமாகும். தர்மம், தந்தை, பூர்வ புண்ணியத்தின் வெளிப்பாடு, உயர்கல்வி போன்றவற்றை குறிக்கும். தனுசு மீன லக்கணத்துக்கு தொழிலை குறிக்கும். 10ஆம் இடமாக அவங்களுக்கு வராங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மீன லக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடம் தனுசு வரும். அதுதான் தொழிலை குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. பதவி, தொழில், உத்தியோகம், கீர்த்தி, கௌரவம் போன்றவற்றை 10ஆம் இடம் குறிக்கிறது. எனவே இந்த மீன லக்கணத்துக்கு 10வது இடத்தில் குரு ஆட்சியாக இருப்பது நன்மையாகும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது காலபுருஷ தத்துவப்படி பாக்கிய ஸ்தானமான அமையும் போது, அதாவது காலபுருஷ தத்துவப்படி பாக்கிய ஸ்தானமாக அமையும் போது மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ம மேன்மையை கொடுக்கும். அந்த வீடு அமைது. கருத்தில் கொள்ளுங்க. அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அற்புதமான பாக்கியத்தை இந்த வீடு வந்து மீன லக்னத்துக்காக கொடுக்குது. இது மிக மிக சிறப்பான யோகம். எனவே அதாவது எப்படின்னா, தர்மம், கர்மம் இது எல்லாத்தின் அடிப்படையில் தான் அந்த இடம் வந்து இயங்கும். இது வந்து மிகவும் சிறப்பான யோகமாக அதாவது ஜோதி நூலில் கூறப்பட்டிருக்குது. இது ஜாதகத்தின் அடிப்படையிலையும் ஆராய்ச்சி பண்ணாலும் மிகவும் சிறப்பு. எனவே 10ல் இருக்கும் குரு, கருத்தில் கொள்ளுங்க, 10ல் குரு இருப்பது ராஜயோகமாக கருதப்படுகிறது. ஏன்னா இப்போ மீன லக்கணத்திற்கு பார்க்கக்குள்ள குரு தனுசில் வரக்குள்ள அவர் வந்து அது வந்து ஆட்சி வீடு. ஆட்சி வீட்டில் குரு அமரக்குள்ள அவர் ராஜ யோக வாழ்க்கையை கொடுப்பார். அதை கருத்தில் கொடுங்க. குருவினால் ஏற்படும் சிறந்த பலன் இதுதான். மீதி கட்டத்தில் அவர் நின்னார்னா நிற்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் அதிக பலனை கொடுப்பாரு. ஆனால் இந்த மீன லக்னத்தை பொறுத்த மட்டும் இந்த இடத்தில் தனுசுல வந்து குரு அமரக்குற மிகவும் சிறப்பான ராஜ வாழ்க்கை கொடுப்பாரு. அவங்க ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் மிகவும் உயர்ந்த இடத்தில் போய் அமர வைக்கக்கூடிய யோகம் இந்த ராஜகிரகமான குருக்கு உண்டு. அதன் அடிப்படையில் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளே. அவங்க மீன லக்கணத்தில் பிறந்திருந்து உயர் பதவிகள் கிடைக்கலனாலும் அவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு மேலதிகாரிகள் இருக்கிறா வச்சுங்க. இப்போ வந்து பார்த்து கலெக்டரு, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு இருப்பாங்க, மாவட்ட மேலாளர்கள் இருப்பாங்க. அதுபோல் இருக்கக்குள்ள அவங்களுக்கு டிரைவர் வேலை கிடைச்சாலும் அவங்க அந்த ஈடான பதவியில் இருக்கிறா போல தான் அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் ஏற்படும். ஏன்னா இப்போ கலெக்டருக்கு ஒருத்தர் டிரைவராக இருக்கிறான்னா அவரை வணங்குறதுக்கு பெரிய பெரிய அதிகாரம் கூட வணங்குவாங்க. அதை கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இந்த மீன லக்கத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 10ல் வருவதால் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தன்னால் கிடைச்சிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேலும் கேந்திராபதியான குரு கேந்திரத்தில் இருந்தாலும் முழுமையான கேந்திராபதி தோஷத்தை இவருக்கு தரமாட்டார். அதுக்கு பதில் நல்ல பலனை தான் தருவார். கருத்தில் கொள்ளுங்க. பல வகை நன்மைகளை ஜாதகருக்கு கொடுக்கும் என, அதாவது ஜாதகர் உறுதியாக நம்பலாம். நம்மளுக்கு 10ல் அதை மீன லக்னத்தில் பிறந்தவங்க 10ல் குரு பகவான் வர்றதுனால அவங்களுக்கு சிறப்பான பலனை தருவார். கருத்தில் கொள்ளுங்க. தனுசுக்கு அதிபதியான குரு தர்மத்தின் வழியில் தான் நடப்பாங்க. அவங்க வந்து இந்த அதாவது எப்படின்னா தர்ம வழியில் தான் நடப்பாங்க. கர்ம வழியில் வந்து அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீதி நெறி தவறாதவங்களாக இருப்பாங்க. மீன லக்னத்தில் பிறந்து தனுசில் குரு இருந்தால் மிகவும் சிறப்பான மனநிலை கொண்டு இருப்பாங்க. வசதியான வாழ்க்கையை பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் படித்த வசதியான மனைவி அவங்களுக்கு அமைப்பாங்க. சொந்த வீடு வாங்குகிற வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம்.
சொந்தமாக பிறக்கக்குள்ள வீடு இல்லைனாலும் இவங்க எப்படியாச்சும் வாழ்க்கையில் சொந்த வீடு வாங்கிடுவாங்க. அதாவது நேர்மையான முறையில் உழைத்து இவங்கள் சொந்த வீடு வாங்குவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. மீன லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகள் ஜாதக கட்டத்தின் அடிப்படையிலும் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்க குரு 10வது இடமான தனுசில் இருக்கிறாரா சொல்லி பாருங்க. அப்படி இருந்துட்டா நீங்கள் இப்போ ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். ஏன்னா இது இயற்கையினுடைய விதி. அதை கருத்தில் கொண்டு இந்த பதிவை பார்க்குறங்க, பயன்பெறுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லி ஒருபோதும் மனம் தளராதீங்க. ஒரு நாள் நீங்கள் உச்சை தொடுவீங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த அளவுக்கு பயன் தந்திருக்காருன்னு. இந்த கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.